ரெகுலர் பேசிஸ்ல வந்து எக்ஸசைஸ் பண்ற பீப்புள் வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து எடுப்பாங்க. இனிமே வந்து அவங்க பார்க்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அதை பார்க்குற நிறைய பீப்புள் வந்து எப்படி கன்சிடர் பண்ணிப்பாங்கன்னா, இப்போ அவங்க வந்து அதை குடிச்சதுனால அப்படி வந்து இருக்காங்க, நம்ம வந்து இதை குடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து மாறிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து கன்சிடர் வந்து பண்ணிப்பாங்க. ஆக்சுவலா வந்து இது உண்மையா அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அதை பத்தி தான் வந்து இந்த வீடியோல உங்களுக்கு நான் சொல்ல போறேன். ஸோ உங்களுக்குமே இதே மாதிரியான கொஸ்டின் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்காக. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா வந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு முக்கியமான விஷயம், சேம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வெயிட் லாஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட்ஸ் வந்து இல்லை, ப்ராப்பரான கைடன்ஸ் வந்து இல்லை, நிறைய விஷயங்கள் பண்ணியுமே வந்து ஃபெயிலியர்லேயே வந்து ஆகுது அப்படின்னா கவலையே வந்து படாதீங்க. என்னோட ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராம் நீங்க வந்து ஜாயின் பண்ணி என்னோட கைடன்ஸ்ல வந்து உங்களோட கோலை நீங்க ரீச் பண்ணலாம். நீங்க சீரியஸாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்க உங்களோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்க வந்திருக்கீங்க, இந்த வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க வந்து பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டதோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலுமே நோட்டிபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒர்க் அவுட் பண்ற பீப்புள் மட்டும் தான் வந்து வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து எடுக்கணுமா, இல்ல நார்மல் பீப்புளே வந்து வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து எடுக்கலாமா அப்படின்னா தாராளமா வந்து நார்மல் பீப்புள் கூட வந்து எடுக்கலாம். அது ஜஸ்ட் மில்க்ல இருந்து டிரைவ் பண்ற ஒரு ப்ரோட்டீன் தானே தவிர மற்றபடி வந்து பயப்படுற விஷயமும் நீங்க நினைக்கிற மாதிரியும் எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. இன்னும் சில பேருக்கு இப்படி கூட வந்து கொஸ்டின் வந்து இருக்கும். நான் பாக்குற நிறைய பேர் வந்து இந்த மாதிரி வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து எடுக்கிறாங்க. அப்படி எடுக்கிறவங்க தான் வந்து பாடி வந்து நல்லா வச்சிருக்காங்க, மீதி யாருமே வந்து நல்லா வச்சில்ல. அப்போ இது எடுத்தாதான் வந்து இந்த மாதிரி பாடி வந்து கரெக்டா அவங்கள மாதிரியே வந்து இருக்கும் போல, ஃபிட்டா இருக்கும் போல அப்படின்ற மாதிரி வந்து திங்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்லணும் அப்படின்னா அவங்க அந்த வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து எடுக்கிறதுனால அந்த மாதிரி வந்து கிடையாது, அவங்க எடுக்கலனா கூட அப்படிதான் வந்து இருப்பாங்க. எதனால அப்படி இருப்பாங்க அப்படின்னா ரெகுலர் பேசிஸ்ல வந்து நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்றீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட் அப்படின்றது வந்து ஒன்று இருக்கு. இதை எப்படி வந்து கால்குலேட் பண்ணும் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து 80 kgs வந்து இருக்கீங்க, நீங்க எக்ஸசைஸ் வந்து பண்ணல அப்படின்னா 80 kgsக்கு 1 kgsக்கு 1 கிராம் அப்படின்ற மாதிரி வந்து கன்சிடர் பண்ணி 80 kgsக்கு வந்து 80 கிராம்ஸ் வந்து நீங்க பர் டேக்கு வந்து ப்ரோட்டீனை கன்சியூம் வந்து பண்ணணும். இதுவே வந்து அவங்க எக்ஸசைஸ் பண்ற பர்சனா வந்து இருக்காங்க, மசில வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து இருக்காங்க அப்படின்னா அவங்க சேம் அதே 80 kgsல வந்து இருக்காங்க, அவங்க எவ்வளவு வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா 1 kgsக்கு ஒரு 1.5 கிராம்ஸ் இல்லைனா வந்து 2 கிராம்ஸ் 2.5, அது வந்து அவங்களோட ஃபிட்னஸ் லெவல் வந்து எந்த அளவுக்கு வந்து இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவங்க டிசைன் பண்ணி வந்து எடுத்துப்பாங்க. ஸோ பேசிக்கா வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து சொல்றேன். அப்போ 1 kgsக்கு 1.5 கிராம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம கால்குலேட் வந்து பண்ணோம் அப்படின்னா டோட்டலா வந்து 80 kgsக்கு 120 கிராம்ஸ் வந்து அவங்க ப்ரோட்டீனை வந்து கன்சியூம் பண்ணுவாங்க. இதுலயே வந்து எக்ஸசைஸ் பண்ணாத பீப்புள் 80 கிராம்ஸ் வந்து எடுக்கிறாங்க, எக்ஸசைஸ் பண்ற பீப்புளும் வந்து 80 கிராம்ஸே வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து மசில் க்ரோத் வந்து இருக்கவே இருக்காது. ஏன்னா அவங்களோட ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட்டே வந்து வேற, ஆனா அவங்க வந்து மாத்தி வந்து கம்மியா வந்து எடுத்துட்டு இருக்காங்க. இதுவே வந்து அவங்க அந்த ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட்டை வந்து டேலி பண்றாங்க. 80 kgs வந்து இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 120 கிராம்ஸ் வந்து அவங்க ப்ரோட்டீன் எடுத்தாங்க அப்படின்னா அவங்களோட பாடியில வந்து மசில் க்ரோத் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். இப்படி பண்றதுனால தான் அவங்க பார்க்க வந்து ஃபிட்டா இருக்காங்க, எல்லாத்த விடையுமே வந்து டிஃப்ரெண்டா இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அந்த வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து எப்படி சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னா, இப்போ நீங்க வந்து சேம் நீங்க ஒரு 80 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் கன்சியூம் பண்றீங்க, 80 கிராம்ஸ் ப்ரோட்டீனை வந்து கன்சியூம் பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு அப்ராக்சிமேட்டா நம்ம வந்து வச்சுக்கலாம், ஒரு 100 கிராம்ஸ் வந்து சிக்கன் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு 25 கிராம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ 300 கிராம்ஸ் வந்து நம்ம சிக்கன் சாப்பிட்டோம் அப்படின்னா 75 கிராம்ஸ் வந்து ப்ரோட்டீன் கிடைக்குது. க்ளோஸ்லி வந்து 80 கிராம்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இதுலயே எக்ஸசைஸ் பண்ற பீப்புள் அந்த 120 கிராம்ஸ் ப்ரோட்டீனை வந்து அவங்க டேலி பண்ணணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 கிராம்ஸ் வந்து அவங்க சிக்கன் வந்து சாப்பிடணும். இப்படி பார்க்கும்போது 300 கிராம் வந்து டெய்லி பேசிஸ்ல சாப்பிட்டாலே வாயெல்லாம் வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். டெய்லி பேசிஸ்லயுமே வந்து சிக்கனை வந்து சாப்பிட்டுலாம் வந்து இருக்க முடியாது. சில வீட்டில் வந்து சில நாளில் நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லுவாங்க. அந்த கண்டிஷன்ல 300 கிராம்ஸ் சாப்பிட்ற பீப்புளுக்கே வந்து அப்படி இருக்கும்போது 500 கிராம் 600 கிராம் அப்படின்னு சாப்பிட்றவங்களுக்கு வந்து எப்படி வந்து கம்ஃபர்டபுளா வந்து இருக்கும்? கண்டிப்பா வந்து கம்ஃபர்டபுளாவே வந்து இருக்கவே இருக்காது. அந்த ஒரு ரீசனுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா சிம்பிளா வந்து இருக்கட்டும், நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு அந்த ப்ரோட்டீன் இன்டேக் வந்து நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்றத விட இந்த மாதிரி வந்து எடுக்கும்போது ஈஸியா வந்து நம்மளோட பாடிக்கு ப்ரோட்டீன் வந்து கிடைச்சிருது அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. சேம் இதை வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ எக்ஸசைஸ் பண்ற பீப்புளும் எக்ஸசைஸ் பண்ணாத பீப்புளும் 300 கிராம்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. பேலன்ஸ் ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட்டை வந்து வே ப்ரோட்டீன்ல வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்படி எடுக்கும்போது ஒரு நாளைக்கு அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட் வந்து சஃபிஷியண்டா கிடைக்கிறதுனால அவங்களோட பாடி வந்து டோட்டலாவே டிஃப்ரெண்டா வந்து இருக்கு.
மேபி உங்க முன்னாடி வந்து இந்த வே ப்ரோட்டீன் குடிக்கிறதுனால உங்களுக்கு அப்படி வந்து தெரியலாம். ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டெய்லி பேசிஸில் அவங்களோட ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கால்குலேட் பண்ணி அது எந்த சோர்ஸாக இருந்தாலுமே சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, இல்லைனா எக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்து வெஜிடேரியன் சோர்ஸில் கம்பல்சரி வந்து அவங்க எடுப்பாங்க. இந்த விஷயத்த வந்து நிறைய பேர் வந்து மறந்துடுறாங்க. இன்னொரு உண்மையை சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து தெரியல அப்படின்னு கூட வந்து நான் சொல்லலாம். சரி சார், இந்த ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட் வந்து நான் ஃபுல்லாவே வந்து வே ப்ரோட்டீனா வந்து கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னா நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க சப்ளிமெண்டா வந்து கன்சியூம் பண்ணும்போது உங்களோட பாடிக்கு வந்து கேலரிஸ் ரொம்ப வந்து கம்மியாக தான் வந்து போகும். உங்களுக்கு என்னவோ வந்து ப்ரோட்டீன் இன்டேக் வந்து கிடைச்சிரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கேலரிஸ் வந்து நீங்கள் சாலிட் ஃபுட் எடுத்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டோட்டலாக வந்து ஹோல் ஃபுட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். சரி சார், நான் வந்து ஃபிட்னஸ் கோலை வந்து ரீச் பண்ணேன் அப்படின்னா கம்பல்சரி வந்து இந்த வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து எடுத்து தான் ஆகணுமா அப்படின்னா அந்த மாதிரிலாம் வந்து எதுவுமே வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் டெய்லி பேசிஸில் வந்து கரெக்டாக ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரோட்டீனை வந்து எடுத்துப்பீங்கன்னா உங்களுக்கு இந்த வே ப்ரோட்டீன் வந்து தேவையே இல்லை. இதுவே வந்து என்னால் அந்த மாதிரி எடுக்க முடியாது, எனக்கு கம்ஃபர்டபுளாக வந்து இருக்கணும், என்னோட ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட்டை வந்து நான் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட் வந்து எடுத்தால் தான் உங்களுக்கு அந்த மாதிரி பாடி வந்து வரும் அப்படின்றதெல்லாம் வந்து கிடையவே கிடையாது. நீங்கள் நார்மல் ஃபுட்லேயே வந்து நீங்கள் ப்ரோட்டீன் ரெக்வயர்மெண்ட்டை டேலி பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கும் அதே மாதிரியான பாடி வந்து வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. அதே மாதிரி உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா ஃபிட்னஸ் நியூட்ரிஷன் ரிலேட்டடாக வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னா இன்ஸ்டாகிராம் வந்து மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோட மிஷன் வந்து 2030 1 lakh ஃபேமிலி வந்து ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றது தான். அதில் உங்களோட ஃபேமிலி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னோட கைடன்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்லைன் கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களோட ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் வந்து ரீச் பண்ண அப்படின்னு சீரியஸாக இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸும் இல்லை ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.